சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம பைக்கை எப்படி பேக் பண்ணி நம்ம ஊருக்கு அனுப்புறத பார்க்க போகிறோம். எக்மோர் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு 200 மீட்டர் பக்கத்தில் இந்த பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடு போனோம்னா எண்டில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும். இங்கே தான் நம்ம பேக் பண்ணி நம்ம வண்டி அனுப்ப போகிறோம். இந்த இடத்துல தான் பேக் பண்ணுற இடம். இங்கே தான் இது மாதிரி பேக் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரைஸோட டீட்டெயில்ஸ். பேக்கிங் கம்பெனியில் பெட்ரோல் தர முடியாதுன்னு சொன்னதுனால நம்மளே தனியாக பைப்பு வாங்கி வாட்டர் பாட்டிலில் பெட்ரோல் எடுத்துக்கிட்டோம். இது ஒரு 2 லிட்டர் வந்துச்சு. அது மேற்கொண்டு அவங்க துணியை வச்சு க்ளீன் பண்ணி சுத்தமாக பெட்ரோல் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பேக் பண்ண சார்ஜஸ் தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 590 ஆகிடுச்சு. இந்த சாக்கை போட்டு பேக் பண்ணுறதுக்கு 590 சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பேக்கிங் கம்பெனி. ஸோ இது அதிகம் தான். அதுக்கப்புறம் கவுண்டரில் போயிட்டு நம்ம எந்த ஊருக்கு அனுப்புகிறோமோ அதுக்கான சார்ஜஸ் இதில் இருக்குது. ஸோ நாங்கள் காரைக்குடிக்கு அனுப்புறதுனால 720 ஆச்சு. சென்னை எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து காரைக்குடி அனுப்புறதுக்கு 720 பே பண்ண பிறகு அவங்க ஒரு லேபிளும் கொடுத்தாங்க, ஒரு ரெசிப்ட்டும் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறப்போ ஒருத்தர் கையில் வாங்கிட்டு அந்த